நீ சொல்கிறது சரிதான் யமதர்மன். ஆனால் நம்ம கடமையை நாம் செய்யணுமில்ல, நம்ம கடமையிலேருந்து தவறக்கூடாதுல்ல அப்படின்னு கடவுள்களெல்லாம் வந்து யமனை பார்த்து கேட்க, யமதர்மன் என்ன சொல்கிறாருன்னா, பால் குடித்த வீட்டுக்கு பாதகம் செய்யக்கூடாதுன்னு அது நம்ம கடமை தானே அப்படின்னு சொன்னதும், சரி நீ சொல்கிறது சரிதான், இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு யமதர்மன் மேலே இருக்கக்கூடிய மேலுலக கடவுள்கள் எல்லாரும் ஒரு அனலைஸ் பண்ணுறாங்க. சரி, இதுக்கான ஒரே தீர்வு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த மாடு வந்து எல்லாத்து வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒன்று. எல்லா விவசாயிகளும் சரி மனிதனுக்கு ஈக்குவலாக மாட்டை வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. மனிதனுக்கு என்ன செய்கிறாங்களோ அது எல்லாமே செய்கிறாங்க. ஒரு மனிதன் இறந்துட்டா என்னென்ன சடங்குகள் செய்கிறாங்களோ அதெல்லாம் மாடுகளுக்கும் செய்கிறாங்க. ஒருத்தர் இறந்துட்டா கூட வீட்டில் போய் எல்லோரும் எப்படி இறந்துட்டான்னு விசாரிக்க போகிறாங்களோ, இலவு காங்க போகிறாங்களோ, அதே மாதிரி தான் மாடு இறந்துட்டாலும் இன்னும் மாட்டுக்கு வந்து போய் இலவு காங்கிறது அப்படிங்கிறது இருக்குது. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மாட்டுக்கு வந்து மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயல்புகள் எல்லாமே இருக்குது. ஆனால் ஒன்று, அந்த மாடு பேசங்காட்டி தானே இத்தனை பிரச்சனையும் வந்திருக்குது. மாடு பேசும் திறனை வந்து நாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒத்துக்கிறாங்க. அதிலிருந்து மாடு வந்து பேசும் திறனை வந்து எடுத்துடுறாங்க. மாடு பேசங்காட்டி தானே எல்லா விவசாயிகளுக்கும் சொல்லிடுது, உயிரினங்கள் வந்து நம்மளால் உயிரை எடுக்க முடியல, அதனால் மாட்டுக்கு பேசும் திறன் மட்டும் இல்லை, ஆனால் மனிதர்களுக்கு உண்டான இயல்பு எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபமும்னு சொல்லலாம், இது வரமுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வரத்தை வந்து மாட்டுக்கு கொடுத்துட்றாங்க. இதில் வந்து ஒவ்வொரு காலத்துலேயுமே ஒரு பழமொழி ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா, அது ஒவ்வொன்றுலேயும் ஒரு மீனிங்கோடு தான் செஞ்சுருக்கிறாங்க. பால் குடித்த வீட்டுக்கு பாதகம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து இதில் உண்மையாலுமே தெளிவாகுது. நாம் ஒருத்தர் வீட்டில் போய் பால் குடிச்சிட்டு வந்துட்டோம்னா அவங்களுக்கு கெட்டது நினைக்கக்கூடாது அப்படின்னு அந்த யமதர்மன் கூட நினைக்கிறாரு. ஆனால் இந்த காலத்தில் இது நடக்குதா அப்படிங்கிறது தெரியவே இல்லைங்க. உண்மையாலுமே மக்களுக்கு மக்கள் அடிச்சுக்கிறோம். மாட்டுக்கு உண்டானது யமனுக்கு உண்டான அறிவு கூட வந்து இப்போ மனிதருக்கு இல்லை அப்படிங்கிறது உண்மையாகவே இது தெரியுது.